வணக்கம். பிஎஸ்என்எல் இ-கேர் ஆப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஏற்கனவே நம்ம மை பிஎஸ்என்எல் ஆப்புன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு ஆப்பு. ஸோ அதில் இருக்கிற பெரும்பாலும் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிடிஆர் மைக்ரேஷன் 3க்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் ஆப்பை நம்ம வந்து பிஎஸ்என்எல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரான்ச்சைசி ப்ளஸ் அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் இருக்கக்கூடிய முக்கியமான ஆப் இந்த ஆப்பு. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிஎஸ்என்எல் இ-கேர்னு டைப் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆப் காட்டும். அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் ஸோ இந்த இ-கேர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு இனிஷியலாக ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்அப் பண்ணிக்கணும். ஸோ சைன்அப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே உங்களோட லாகின் கிரெடிட்ஸ் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா, ஸோ இதில் பாருங்கள் மேலே டாப்பில் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதாவது ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு கேட்டகரியில் போயிட்டு எஃப்டிடிஹெச் கனெக்ஷனாக இருந்தால் நார்மல்னு கொடுத்துட்டு சர்வீஸ் ஐடிங்கிறது நம்ம டெலிஃபோன் நம்பர், எஸ்டிடி கோடு ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு அந்த டெலிஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட் நம்பருங்கிறது அதுலேயே டிஸ்பிளே ஆகும். தென் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரில் ஓடிபி ஒன்று சென்ட் பண்ணணும். ஸோ அந்த ஓடிபி வச்சு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அகெயின் ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு ஹோம் பேஜில் டிஸ்பிளே வரும், நம்மளோட டீட்டெயில்ஸ் பற்றி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மை பில் அப்படின்றது ப்ரீவியஸ் பில்ஸ், அதாவது என்னென்ன பில்ஸ் நம்ம வந்து பே பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த ப்ரீவியஸ் பில்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு காட்டும். ஸோ எப்பப்போல்லாம் வந்து என்னென்ன எவ்வளோ பேமெண்ட் நம்ம பில் பேமெண்ட் பண்ணியிருக்கோங்கிறது காட்டும். அடுத்தது என்ன பிளானில் நம்ம இருக்கோம் அந்த டீட்டெயில் காட்டும். வியூ பிளான் டீட்டெயில்ஸுங்கிறது போனோம்னா நம்மளோட பிளானுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்க முடியும். தென் அப்கிரேட் பிளான் அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஏதாவது பிளான் அப்கிரேட் பண்ணணுன்னா கஸ்டமர் அவங்களே கொடுத்துக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ நமக்கு என்ன ஓடிடி, இதில் பாருங்கள் மை ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுக்கான ஓடிடி என்ன ஆஃபர் இருக்குது, அந்த பர்டிகுலர் ஆஃபரை வந்து அவங்க எனேபிள் பண்ணணுன்னா இது வழியாக அவங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அதே போல் ஏற்கனவே இருக்கிற அதில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும், இல்லை பேக் வந்து வேணால் அன்இன்ஸ்டால் பண்ணணுன்னா கூட ஸோ இந்த பேக் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரிமூவும் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் கீழே வந்தீங்கன்னா இதில் மை அக்கௌண்ட்டில் அகெயின் மேனேஜ்னு இருக்குது. ஸோ இதில் மேனேஜ் மை அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக இன்னும் ஏதாவது அக்கௌண்ட் டெலிஃபோன் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் அக்கௌண்ட்டில் கொடுத்து நீங்கள் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி. ஸோ இதில் பாருங்கள் குயிக் லிங்க்ஸில் வந்து நியூ சர்வீஸ் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஆல் பிளான்ஸ், எக்ஸ்ப்ளோர் ஆல் பிளான்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் நம்மளோட பிளான் டீட்டெயில் எவ்ரிதிங் இங்கே வந்துடும். இது வந்து ஒரு டிப்பு ஃப்ரான்ச்சைசிக்கு கூட இந்த ஆப் போட்டுட்டிங்கன்னா ஏதாவது பிளான் ரெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். வித் ஓடிடி பிளான்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஓடிடி பிளான்ஸு, அதே மாதிரி டிஎஸ்எல் ப்ராட்பேண்ட் டீட்டெயில்ஸு, அந்த மாதிரி எல்லா பிளான் டீட்டெயில்ஸுமே நமக்கு விசிபிளாக இருக்கும். அதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் புக் பண்ணுறது, டெக்னிக்கல் கம்ப்ளைண்ட்டாக, பில்டிங் கம்ப்ளைண்ட்டாக, ஸோ நீங்கள் புக் பண்ண கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி. ஸோ இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ட்ராக் ரெக்வஸ்ட்டு, தென் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா ஸோ எப்பப்போல்லாம் நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கிறோமோ ஸோ அந்த டீட்டெயில் காட்டும். இதில் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ டவுன்லோடுன்னு இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு முறையும் நாம் பே பண்ண அந்த ரெசிப்டை நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதில் இந்த மாதிரி பிடிஎஃபாக நமக்கு இந்த ரெசிப்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் நம்ம எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அல்லது கஸ்டமருக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ப்ராட்பேண்ட் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பில்லுங்கிறது கீழேயும் மெனூஸ் கொடுத்துருக்காங்க. பில்லில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பில்லிங் ப்ரொஃபைலு, ப்ரீவியஸ் பில்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட லிங்க்கு. தென் இதில் முக்கியமாக யூசேஜ் செக்குங்கிறது நமக்கு பயன்படும். யூசேஜ் செக்கில் போயிட்டு இதில் பாருங்கள் நம்ம நார்மலாக இந்த டெலிஃபோன் நம்பர் கொடுத்துட்டு பில்டு யூசேஜா அன்பில்டு யூசேஜா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு செக் கொடுத்திங்கன்னா ஒன்லி வாய்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வரும். வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்ஸ் பேசலை அப்படிங்கிறதுனால அதில் 0 இருக்குது.
அதாவது டேட்டாக்கு பார்க்கணும் அப்படின்னா இதில் பாருங்கள் பிபின்னு இருக்கும் ப்ராக்கெட்டில். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே டைப் வந்து ப்ராட்பேண்ட் வந்துடும். இதில் சப்டைப்பில் போயிட்டு பில்லிங் யூசேஜா அன்பில்டு யூஸ், நான் அன்பில்டு யூசேஜ் போகிறேன். கொடுத்துட்டு செக் கொடுத்தோம்னா ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ யூசேஜ் ஆகிருக்கு. அதாவது டவுன்லோட் வால்யூம் பாருங்கள் 40 GB, அப்லோடு வந்து 2 GB ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்ம இது பார்க்க முடியும். அதில் ஒவ்வொரு டியூரேஷன் செஷன் வைஸ் நமக்கு அந்த யூசேஜ் என்னங்கிறத அதில் காட்டிருப்பாங்க. ஸோ இந்த கஸ்டமர் யாராவது யூசேஜ் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே சர்வீசஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வீசஸில் மாடிஃபை சர்வீஸ். ஸோ ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸு, அதே மாதிரி ட்ராக் ரெக்வஸ்ட், ஏற்கனவே கொடுத்த ட்ராக் ரெக்வஸ்ட் பண்ணுறது, ஒரு நியூ சர்வீஸு, ஒரு புதுசாக ஒரு லீடு புக் பண்ணுறது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் இந்த ஆப்ஷனில் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது சப்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, சப்போர்ட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக் பண்ணுறது, கம்ப்ளைண்ட் ட்ராக் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சில காண்டாக்டு, நியரஸ்ட் பிரான்ச்சு, ஃப்ரான்ச்சைசிஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக இருக்கிறது அக்கௌண்ட் அப்படிங்கிற மெனு. இதில் போய் கஸ்டமர் அக்கௌண்ட், அதாவது டெலிஃபோன் நம்பர் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதும் இதில் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பு. ஸோ இது எல்லா பிபிஎம்ஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி ப்ளஸ் இந்த கஸ்டமர்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்பு. தேங்க்யூ ஆல்.